ஓம் ஸ்ரீ மகாசக்தி த்ரயேஸ்வர்யை நமஹ. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் திருப்பூணித்துறை புதியகாவு பகுதியில் புகழ்பெற்ற சோட்டானிக்கரை தேவி ஆலயத்துடன் தெய்வீக நேர்கோட்டில் அமைந்து ஆச்சாரியர் இல்லத்தில் நித்திய தேவதா சந்நிதியாக ஒளி வடிவில் வெளிப்பட்டு நிற்கும் அரிய சக்தி பீடமாக விளங்குவது ஸ்ரீ மகாசக்தி த்ரயேஸ்வரி தேவி ஆலயமாகும். சாக்தேய பரம்பரையில் மிகவும் அரிதாக தரிசிக்கப்படும் சக்தி திரய சமன்வயமான ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகா சரஸ்வதி ஆகிய தேவி சைதன்யங்கள் ஒரே பாவத்தில் ஸ்ரீ மகாசக்தி த்ரயேஸ்வரி தேவியாக ஆச்சாரியர் இல்லத்தில் புனித ஸ்தலத்தில் கோடானுகோடி பக்தர்களுக்கு அருள் பொழியும் இஷ்ட வரதாயினியாக நிலை பெற்று அருளாட்சி செய்கின்றனர். ஆச்சாரியனின் தவசக்தியும் அன்னையின் பரிபூர்ண அருளும் ஒன்றிணைந்தபோது இந்த அதிபுராதனமான புண்ணிய பூமி இஷ்டவரங்களை அருளும் ஆதிபராசக்தியின் தெய்வீக சந்நிதியாக மாற்றமடைந்தது. उद्यत्कोटि दिवाकर प्रतिभडो तुंगरूपस्तनी बद्धार्देन्दु किरीटहार रशना मंजीर संशोभितम् अक्षस्रक्परशुं गदेषु कुलिशं पद्मं धनुपुस्तकं शूलं शङ्खसुदर्शने च दधतीं पाशं च खड्गं शरं कुम्भं पूर्णवराभयादिविमलं हस्तैः प्रवालप्रभाम् रक्तांबरां सिंहविशेषपीठां शक्तित्रयां पूर्णमशेषरूपां विश्वेश्वरीं सकलसच्चित्स्वरूपां ध्यायेत् सदा श्री महाशक्तित्रयेशी. ओम श्री महाकाली, महालक्ष्मी, महासरस्वती ऐक्यरूपेण ओम श्री महाशक्ति त्रयेश्वर्यै नमः. ஸ்ரீ மகாதேவன் அக்னி ஜல தத்துவ ரூபமாக இங்கு லயித்திருக்கிறார். பத்மாசனத்தில் வீற்றிருந்து 16 திருக்கரங்களுடன் ஸ்ரீ மகாசக்தி த்ரயேஸ்வரி அன்னையார் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கின்றனர். அன்னையின் திருக்கரங்களில் வாள், சூலம், பாசம், வெண்மடு, சங்கம், சக்கரம், அஸ்திரம், வில், அக்ஷமாலை, புத்தகம், அபயவரத முத்திரைகள் அனைத்தும் ஒளி வீசுகின்றன. 2 கரங்களால் செல்வத்தின் சின்னமான பூர்ண கும்பத்தை தன் பிள்ளைகளின் மீது பொழியும் தாய்மையான கருணை ரூபமாக அன்னை அருள் பாலிக்கிறாள். அன்னை ஒரே நேரத்தில் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார சக்திகளின் ரூபிணியாக மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி என்ற 3 பாவங்களிலும் விளங்குகின்றாள். அதே சமயம் சாக்ஷாத் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியாக ஸ்ரீ மகாசக்தி த்ரயேஸ்வரி தேவியாகவும் நிலை பெற்று அருளாட்சி செய்கின்றாள். நிறைந்த பக்தியுடனும் நிர்மலமான மனதுடனும் முழுமையான சமர்ப்பண உணர்வுடனும் அன்னையை தரிசிக்கும் பக்தர்களுக்கு தெய்வீக பிரபையால் ஒளிரும் முகத்துடனும் அமிர்தத்தை போன்ற புன்னகையுடனும் தெய்வ சைதன்யம் ததும்பும் கருணை மிகு கண்களுடனும் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் அன்னையின் அந்த மகா சக்தித்ரய விஸ்வரூப தரிசனமே பக்தர்களின் பிறவியில் கிடைக்கும்
ஒரு புண்ணிய நிமிடமாகும். சரத்கால பூர்ண சந்திர பிரகாசத்துடன் உலகம் முழுவனையும் வசீகரிக்கும் புன்னகையுடனும் கருணை கடலாய் விரிந்த கண்களுடனும் அன்னை தரிசனம் அளிக்கின்றாள். இது மாதர் வாத்சல்யத்தின் விராட ரூபமாக விளங்கும் மகா சக்தித்ரய விஸ்வரூப தரிசனமாகும். அந்த தரிசனத்தில் பக்தரின் துயரக்கடல் வற்றிப் போகிறது. பக்தனை தன் மார்போடு சேர்த்து கொண்டு வாத்சல்யத்தின் அமிர்தத்தை அன்னை ஊற்றுகின்றாள். தன் பிள்ளைகளுக்கு கருணையின் தாய்ப்பாலை வழங்க எப்போதும் தாயார் நிலையில் தன் மார்பையும் மறைக்காமல் அன்னை விராஜிக்கின்றாள். விஸ்வசுந்தரியான அன்னையின் காதுகளில் ஒன்றில் சூரியனும் மற்றொன்றில் சந்திரனும் காதணிகளாக விளங்குகின்றன. அறிவு, கல்வி, புத்தி ஆகியவற்றின் கிரகமான புதனின் சாநித்தியத்தை உணர்த்தும் மரதகக்கல் பதித்த பதக்கமும் அன்னையின் கேசபாரத்தை அலங்கரிக்கும் கிரீடத்தில் சிகழும் சந்திரக்கலையும் ஜெகநாதனான மகாதேவனின் சாநித்தியத்தையும் வெளிப்படுத்துகின்றன. இதன் மூலம் அன்னை சாக்ஷாத் அர்த்தநாரீஸ்வரியே என்றும் அதுவே பார்வதி தேவியே என்றும் சொல்லாமலே சொல்கின்றது. அந்த பூர்ண சக்தியான மாதர் வாத்சல்ய கருணை ரூபத்தை அனைத்து ஆகம ஆசார அனுஷ்டான விதிகளின்படி ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து பக்தியுடன் ஆராதனை செய்து வருகின்றனர். அன்னையின் தரிசனத்தில் பக்தன் அசைவற்ற நிலைக்கு சென்று விடுகிறான். கண்ணிமைக்க கூட மறந்து கண்ணீர் மல்க கைகூப்பிய நிலையில் வாழ்க்கையின் அனைத்து துயரங்களையும் மறந்து அன்னையின் தெய்வீக ஆகர்ஷணத்தில் முழுமையாக லயிக்கிறான். ஸ்ரீ கொல்லூர் மூகாம்பிகையிலிருந்தே அன்னையின் ஆவிர்பாவம் நிகழ்ந்தது. நீண்ட காலமாக தேவி மகாத்மிய உபாசனையின் மூலம் அன்னையை பக்தியுடன் ஆராதித்து வந்த ஆசாரியருக்கு அன்னை தரிசனம் அளித்தார். மகா காளியும் மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் தன்னுள் வாசம் செய்கின்றன என்ற மகா ரகசியத்தை அன்னை ஆசாரியரின் முன்னிலையில் வெளிப்படுத்தினாள். அதனுடன் பகவதியில் நிறைந்துள்ள ஸ்ரீ பார்வதி பாவத்தையும் துர்கா பரமேஸ்வரி பாவத்தையும் அன்னை தெளிவாக வெளிப்படுத்தினாள். தன்னுடைய வாசஸ்தானமாக ஒரு புனித சங்கல்ப ஸ்தலத்தை தேடி அளிக்குமாறு ஆச்சாரியரிடம் வேண்டுகோள் நடத்தினாள். ஸ்தான சுற்றுரையில் அது சாக்ஷாத் சோட்டானிக்கரை தேவி ஆலயத்தின் தெய்வீக நேர்கோட்டிலேயே அமைந்திருக்க வேண்டும் என்றும் கிழக்கு திசையும் தெற்கு திசையும் ஒரே நேரத்தில் முகதரிசனம் பெறக்கூடிய ஒரு இல்லமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த ஸ்தானத்தில் கிழக்கு நோக்கி தன் ஸ்ரீகோவிலை கட்ட வேண்டும் என்றும் அன்னை கூறினாள். மேலும் ஆலயத்தின் யோகக்ஷேமத்தை நிர்வகிக்கவும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் வழங்கவும் தன்னுடனும் மகாதேவனுடனும் பிறந்த புதல்வனாகிய சச்சிதானந்த சுரூபனாகிய பரமகுருவாகிய பரபிரம்ம சுரூபனான சாக்ஷாத் விஷ்ணுமாயா சுவாமியை அனைத்து பரிவாரங்களுடனும் உத்தமத்தில் உத்தமமான தெய்வ பாவத்தில் அன்னையின் இடது பக்கத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் அன்னை தெய்வீக உத்தரவு வழங்கினார். அன்னையின் இந்த தெய்வ உத்தரவுகளே இந்த ஆலயத்தின் ஆன்மாவாக மாறியது. ஒரு காலத்தில் இந்த இடம் சந்நியாசிகளும் ரிஷிகளும் தவம் செய்யப்பட்ட ஒரு அமைதியான வனபூமியாக இருந்தது. அன்னையின் அருள் வாக்கின்படி அது சக்தியும் சித்தியும் நிறைந்த ஒரு அபூர்வமான ஆன்மீக ஸ்தானமாக மாற்றமடைந்தது. மூகாம்பிகையிலிருந்து அன்னையின் தோற்றம் நிகழ்ந்திருந்தாலும் அன்னையின் ரூபபாவங்கள் இங்கு மாறுபட்டதாக இருப்பது தெய்வ பிரஸ்ன சிந்தனையில் தெளிவாகப்பட்டது. ஆசாரியர்களும் குருநாதர்களும் அன்னைக்கு பல்வேறு நாமங்களை முன்வைத்த போதும் அவை ஒன்றும் அன்னையில் தெய்வீக பிரகாசத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியதாக அமையவில்லை. இறுதியில் அன்னையின் இச்சை ஆசாரியரின் மூலம் வைகரியாக பாய்ந்தது. மகா மந்திர ஸ்வரூபிணியான அன்னையின் திருநாமம் ஸ்ரீ மகாசக்தி திரயேஸ்வரி தேவி என பிரகடமானது. திவ்ய சொப்பன தரிசனங்களின் வழியாக அன்னையின் அசைக்க முடியாத இச்சைகள் ஆசாரியரின் மூலம் இன்றும் தொடர்ந்து வெளிப்பட்டு வருகின்றன. அன்னையின் ஆதார பத்மசிலா பீடத்திலேயே அக்னி ஜல தத்துவங்கள் லயித்திருக்கும் அதிபுராதன சிவலிங்கம் ஸ்ரீ மகாசக்தி திரயேஸ்வரி தேவி ஆலயத்தின் அருள் பாலிக்கும் மகாதேவலிங்கமாகும். அன்னையின் அருள் வாக்கின்படி ஒரு பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் பிரதட்சிண வீதியில் சந்தித்த ஒரு சித்தர் ஆசாரியரிடம் கூறியதாவது: ஸ்ரீ மகாதேவன் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரனின் பாவத்தில் அக்னி ஸ்வரூபமாக விளங்குகிறார். இந்த லிங்கத்தின் பீடம் அருணாச்சல சிலையாகவும்
லிங்கம் நர்மதா நதியிலிருந்து தோன்றியதாகவும் அதன் காலப்பழமையை நிர்ணயிக்க இயலாததாகவும் உள்ளது. இந்த சம்மிஸ்ர லிங்கம் அக்னி ஜல சக்தி தத்துவங்களின் சமநிலையை சுற்றி காட்டுகிறது. இந்த சிவலிங்க சைதன்யம் தேவியில் ஒன்றிணைக்க வேண்டும். அதன்பின் இச்சிவலிங்கத்தை பரமகுருவாக கொண்டு ஆலயத்தில் உபசாரபூர்வமாக பிரதிஷ்டை செய்து பரிபாலிக்க வேண்டும். மகாதேவனுக்கு நித்தவும் விசேஷ அபிஷேகங்களும் பூஜைகளும் செய்யப்பட வேண்டும். பௌர்ணமி நாள் மிக முக்கியமானது. அதற்குரிய விசேஷ விதிகளும் பூஜைகளும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். இவ்வாறு உபதேசம் செய்த திருவண்ணாமலையின் வனத்தில் தவம் புரிந்த அந்த சித்தர் சுவாமிகள் அந்த திவ்ய சிவலிங்கத்திற்கு ஜலாபிஷேகமும் பஸ்மாபிஷேகமும் செய்து ருத்ராட்ச மாலை அணிவித்து ஆரதி செய்து ஆசாரியரிடம் அன்புடன் அளித்தார். அதன் பின்னர் ஆசாரியர் அந்த தினமே அருணாசல மலையை பிரதட்சிணம் செய்து அந்த சிவலிங்கத்தை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தார். அபிஷேக பிரியனான மகாதேவனுக்கு இங்கு இளநீர் அபிஷேகம், க்ஷீராபிஷேகம் மற்றும் பஸ்மாபிஷேகம் ஆகியவையே பிரதானமாக நடைபெறுகின்றன. திருவண்ணாமலையிலிருந்து வந்த இந்த திவ்யலிங்கம் தேவியில் ஒன்றிணைத்து அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை சாட்சாத்கரிக்கிறது. ஆலயத்தில் நெய் விளக்குகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. ஆகையால் நெய் விளக்கே தூய்மையும் புனிதமும் குறிக்கும் அன்னைக்கு மிகவும் பிரியமான சமர்ப்பணமாகும். அன்னையின் மிக விருப்பமான வழிபாடுகள்: ஸ்ரீ மகா சண்டிகா ஹோமம், மகா குருதி பூஜை, தேங்காய் உடைத்தல், சம்பத் சமிருத்திக்கான நாணயப்பறை சமர்ப்பணம், மாணவர்களுக்கான மகா சாரஸ்வத பூஜை. இங்குள்ள மகா சாரஸ்வத கிருதம் கல்வி வெற்றிக்கும் நினைவாற்றலுக்கும் ஒரு திவ்ய ஔஷதமாக விளங்குகிறது. அன்னையின் அங்கரட்சகனான சகல பரிவாரங்களுடனும் குடிகொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி பக்தர்களின் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் தானாகவே உணரும் அதிசயமான திவ்ய சந்நிதியாக திகழ்கிறார். அதோடு உபதேவதைகளாக ஸ்ரீ கணபதி, ஸ்ரீ குரு பரம்பரா சந்நிதி, ஸ்ரீ மகா நரசிம்மமூர்த்தி, ஸ்ரீகிருஷ்ணன், பரதேவதை, மேலும் ஸ்தல தேவதைகளாகிய பிரம்மரக்ஷஸ், யோகீஸ்வரன் ஆகிய பிரதிஷ்டைகளும் இங்கு உள்ளன. ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி ஆதி புராதனமான புஞ்சநல்லூர் இல்லம் பரம்பரையிலிருந்து இக்கோயிலுக்கு எழுந்தருளியவர். புஞ்சநல்லூர் பட்டதிரியாரிடமிருந்து நேரடியாக உத்தமமான உபாசனை கிரமங்களையும் மந்திர தந்திர விதிகளையும் பெற்றுக்கொண்ட பிராமண தம்பதிகளின் வம்சத்தில் பிறந்த ஒரு பிராமண யோகிவரியர் அன்னையின் தெய்வீக உத்தரவின்படி ஆசாரியரிடம் வந்து சேர்ந்தார். அவர் சுவாமிக்காக வேண்டிய உத்தம மார்க்கத்தில் உள்ள அனைத்து முக்கியமான சடங்குகளையும் கர்மங்களையும் பூஜா விதிகளையும் முறையாக ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். அன்று அவர் அமைத்து கொடுத்த அதே பூஜா விதிமுறைகளின்படியே இன்றும் ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமிக்கான சடங்குகள் இக்கோவிலில் நடைபெற்று வருகின்றன. மகா கலச பூஜை, சனிக்கிழமைகளில் நடைபெறும் மகா கரிங்குருதி, உத்திஷ்ட காரிய சித்திக்கும் சத்ரு தோஷ நிவாரணத்திற்குமான அபூர்வ கர்மங்களும் இங்கு இன்றளவும் நடைபெற்று வருகின்றன. இவை அனைத்தும் மதுபானம், மாம்சம் போன்றவை தவிர்த்து ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமிக்கு சிறப்பான சுத்த பிராமணிய மார்க்கத்தில் ஆகம ஆசார அனுஷ்டானங்களுடன் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகின்றன. மகா கலச பூஜையே சுவாமியின் மிகவும் பிரியமான வழிபாடாகும். அமாவாசை நாளில் கோயில் டிரஸ்டின் சார்பில் மகா கலச பூஜை நடத்தப்படுகிறது. பக்தர்கள் எந்த நாளிலும் இதை செய்யலாம். மகா கரிங்குருதி சர்வ சௌபாகியத்தை அளிப்பதும் சத்ரு சம்ஹார சக்தியையும் வழங்குவதுமான ஒரு விசேஷ வழிபாடாகும். இதுவும் சுவாமிக்கு மிகவும் பிரியமானதாகும். இந்த ஆலயத்தின் பின்னணியில் மகா குரு பரம்பரைகளின் அதிர்ஷ்டமான காப்பும் மறைமுகமான அருளும் நிலைநிறுத்துகின்றன. ஆசாரியரின் பூர்ண சமர்ப்பணத்தின் மூலமே அன்னையே இங்கு பரமகுரு ஸ்தானமாக நிலை பெற்று அருள் பாலிக்கின்றாள். ஸ்ரீ மகாசக்தி திரயேஸ்வரியின் தெய்வீக இச்சைகள் அருள் வாக்காக ஆசாரியரின் வழியே தொடர்ந்து பிரவாகமாக வெளிப்பட்டு வருகின்றன. பூமியில் தர்மத்தை பாதுகாப்பதும் பக்தர்களுக்கு சமாதானமும் சமிருத்தியும் அளிப்பதுமே அன்னையின் தெய்வீக பணி. இன்றளவும் அன்னையினதும் ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமியினதும் அருளால் வாழ்க்கை மாற்றம் பெற்ற எண்ணற்ற பக்தர்களின் தெய்வீக அனுபவங்கள் இவ்வாலயத்தில் தினமும் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ மகாசக்தி திரயேஸ்வரி தேவி சக்தியும் கருணையும் ஒரே நேரத்தில் நிறைந்த சாக்ஷாத் ஜெகதம்பிகை. சாக்தேய பரம்பரையில்
ஆன்மீக கலாச்சார மரபுகளை பாதுகாத்து வளர்த்தெடுப்பது என்ற மகத்தான தெய்வீக பணியுடன் உருவான திவ்ய அமைப்பே ஸ்ரீ மகாசக்தி திரயேஸ்வரி தேவி ஆலய ட்ரஸ்ட் ஆகும். அன்னையின் திவ்ய அனுகிரகத்தால் தொடங்கப்பட்ட இந்த ட்ரஸ்ட் பக்தி, ஆகார சுத்தி, தர்மம், அனுஷ்டானம் என்ற 4 தூண்களின் மீது உறுதியாக நிலை கொண்ட ஒரு புனித ஆன்மீக மையமாக இன்று உலகின் முன் ஒளிந்து நிற்கிறது. நித்திய பூஜை, மகா சண்டிகா ஹோமம், மகா குருதி, மகா கலச பூஜை, மகா சாக்தேய பூஜை ஆகியவற்றுடன் பௌர்ணமி, அமாவாசை, நவராத்திரி போன்ற விசேஷ தின அனுஷ்டானங்களின் மூலம் தேவியின் தெய்வீக சைதன்யம் ஆலயத்தின் முழு சூலையும் நிரப்பி நிற்கிறது. இந்த ஆகம ஆசார அனுஷ்டானங்கள் பக்தர்களின் உள்ளங்களில் சாந்தி, சமாதானம் மற்றும் ஆத்மபோதத்தை ஊட்டுகின்றன. ஆன்மீக ஞானத்தை உலகமெங்கும் பரப்பும் நோக்கில் ஸ்ரீமத் தேவி மகாத்மியம் முதல் ஸ்ரீமத் பகவத்கீதா, நாராயணீயம் வரை உள்ளடக்கிய முழுமையான ஆன்மீக கல்வி வகுப்புகளையும் ஆன்லைன், ஆஃப்லைன் பயிற்சி திட்டங்களையும் இந்த ட்ரஸ்ட் நடத்தி வருகிறது. இன்று உலகில் பல பகுதிகளிலிருந்து 3,50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த திவ்ய ஞானாலயத்தில் பயின்று வருகின்றனர். நிஸ்வார்த்த சேவையே இந்த ட்ரஸ்டின் இதயமாகும். அன்னதானம், மருத்துவ உதவிகள், கல்வி ஆதரவு, முதியோர் பராமரிப்பு போன்ற செயல்களின் மூலம் தேவி சேவையும் மனித சேவையும் ஒன்றிணையும் உயிர்ப்புடன் செயல்படும் ஒரு சேவை இயக்கமாக இது திகழ்கிறது. வணிக நோக்கமற்ற தர்ம பார்வையுடன் வெளிப்படையானதும் முறையாக ஆடிட் செய்யப்பட்டதுமான நிர்வாக அமைப்பின் மூலம் இந்த ட்ரஸ்ட் செயல்படுகிறது. அன்னையின் திவ்ய அனுகிரகமும் குரு பரம்பரையின் வழிகாட்டுதலும் இணைந்து இன்றைய தலைமுறைக்கும் வருங்கால தலைமுறைகளுக்கும் தர்ம உணர்வை நிலைநிறுத்தும் நோக்கில் ஸ்ரீ மகாசக்தி திரயேஸ்வரி தேவி ஆலய டவுன்ஷிப் எனும் பிரம்மாண்டமான ஆன்மீக திட்டத்தையும் இந்த ட்ரஸ்ட் நடைமுறைப்படுத்தி வருகிறது. சாக்தேய பரம்பரையின் ஜொலிக்கும் தீபஸ்தம்பமாக உலகமெங்கும் பக்தி மற்றும் சேவையின் ஒளியை பரப்பும் திவ்ய அமைப்பே ஸ்ரீ மகாசக்தி திரயேஸ்வரி தேவி. ஸ்ரீ மகாசக்தி திரயேஸ்வரி தேவி ஆலயத்தின் பரம ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரிப்பவர், ஆன்மீகத்தையும் அனுஷ்டான சுத்தியையும் தமது வாழ்வாக ஏற்கொண்ட ஆச்சாரியர் ஸ்ரீ ரிஷி அம்பாட்ஜி எனும் மகத்தான தெய்வீக தன்மையுடையவர் ஆவார். பால்ய காலம் முதலே பெற்றோரிடமிருந்தும் குடும்பத்தின் குரு காரணவன்மார்களிடமிருந்தும் ஆன்மீகத்தின் அடிப்படை பாடங்களை ஆழமாக ஏற்கொண்டு பல குரு பரம்பரைகளின் அருளாசியுடன் தேவி உபாசனையின் ஆழங்களில் தமது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்துள்ள ஒரு அபூர்வ ஆன்மீக சாநித்தியமாக அவர் திகழ்கிறார். ஸ்ரீ பிரம்மாண்ட புராணம், மார்க்கண்டேய புராணம், ஸ்ரீமத் தேவி மகாத்மியம், சௌந்தர்ய லஹரி, லலிதோபாக்கியானம் ஆகிய திவ்ய கிரந்தங்களின் மூலம் தேவி சைதன்யத்தை ஆழமாக அறிந்து உபாசனையும் சேவையும் தமது சுவாச நிசுவாசமாக கொண்ட ஆச்சாரியர் ஞானம், பக்தி, தர்மபோதம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்த ஒரு முழுமையான ஆன்மீக மார்க்கத்தை பக்தர்களுக்காக உருவாக்கியுள்ளார். வேதிக் சயின்ஸ், ஆன்மீக சாஸ்திரம் ஆகிய துறைகளில் ஆழ்ந்த ஆர்வத்துடன் கல்வியில் சாதனைகளை பெற்றுள்ள அவர் அகால மரணம் என்ற தலைப்பிலான தனது ஆராய்ச்சி ஆய்வின் மூலம் அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் அபூர்வமான சங்கமத்தை உருவாக்கியுள்ளார். பல தசாப்தங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் தேவி உபாசனா பயிற்சி சிபிரங்கள் வழியாக லட்சக்கணக்கான சீடர்களை வெறும் பாராயணத்திலிருந்து வாழ்க்கை அனுஷ்டானத்திற்கு திசை திருப்பிய ஆச்சாரியர் ஜோதிஷம், வாஸ்து, தாந்திரிகம், சாக்தேய கர்மங்கள் ஆகியவற்றின் மூலம் பக்தர்களின் துயர நிவாரணத்திற்கும் உள்ளார்ந்த சக்தி ஜாகரணத்திற்கும் வழிகாட்டி வருகிறார். ஸ்ரீ மகாசக்தி திரயேஸ்வரி தேவி ஆலய ட்ரஸ்ட் 2027ஆம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7000 சீடர்களை உள்ளடக்கி கேரளத்திற்குள் மற்றும் கேரளத்திற்கு வெளியிலும் நடத்த உள்ள ஸ்ரீமத் தேவி மகாத்மிய நாம பிரச்சாரண யஜ்ஞ யாத்திரையின் முன்னோற்றமாக ஸ்ரீமத் தேவி மகாத்மியத்தை முழுமையாக போதிக்கும் திவ்ய கல்வி யஜ்ஞத்திற்கு ஆச்சாரியர் ஏற்கனவே துவக்கம் செய்துள்ளார். 2023 ஏப்ரல் 21 முதல்
தொடர்ந்து 108 வெள்ளிக்கிழமைகளாக நடைபெற்ற ஸ்ரீ மகா சண்டிகா பூஜையை போலவே 2026 பிப்ரவரி 27 முதல் ஜூன் 14 வரை நடைபெறவுள்ள 108 நாட்கள் கொண்ட அகண்ட ஸ்ரீ சண்டிகா சாக்தேய மகா யஜ்ஞமும் அவரது முதன்மை கார்மிகத்துவத்திலேயே நடைபெறுகிறது. ஆசாரியரின் எளிமையான வாழ்க்கை முறை, சாந்தமான அணுகுமுறை, முழுமையான அர்ப்பண உணர்வு ஆகியவற்றினாலேயே பக்தர்கள் அவரை அன்புடன் குருஜி என அழைக்கிறார்கள். இங்கு ஆசாரியரின் வழியாகவே ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவி பக்தர்களை ஆறுதல் அளித்து அருள் பாலித்து வருகிறார். ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவியின் திவ்ய சங்கல்பத்தின்படி அன்னையின் திருவுள்ளத்தால் உருவாகும் ஒரு மகத்தான ஆன்மீக திட்டமே ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவி ஆலய டவுன்ஷிப் ஆகும். இது ஒரு ஆலய குழுமம் மட்டுமல்ல, சக்தியால் பாதுகாக்கப்படும் சத்தியத்தின் புனித பூமியாகும். பக்தி, ஞானம், தர்மம், சேவை என்ற 4 தூண்களின் மீது நிலை கொண்ட ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி இயக்கமாக இது திகழ்கிறது. கேரளத்தின் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் உருவாகும் இந்த திவ்ய மையம் பௌதிக வளர்ச்சிக்காக அல்ல, மனிதனின் உள் உணர்வையும் ஆத்ம எழுச்சியையும் நோக்கமாக கொண்டதாகும். இந்த டவுன்ஷிப்பின் இதயமாக விளங்குவது ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவி ஆலயமே. ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகாகாளி ஆகிய தேவி சைதன்யங்களின் ஐக்கிய ரூபமாக விளங்கும் சாக்ஷாத் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியின் மகா சந்நிதி இங்கு பிரகாசிக்கிறது. இங்கு தேவியை ஆராதிப்பது தந்திர சாஸ்திர விதிகளுக்கேற்ப பூர்ண தேவி சைதன்யத்துடன் நடைபெறுகிறது. பக்தர்களின் கலங்கிய மனங்களில் சாந்தியும் சமாதானமும் ஆயுராரோக்கியமும் ஐஸ்வர்ய சமிருத்தியும் அன்னையின் கருணையாக இங்கு பாய்கின்றன. தேவியின் நித்திய சாநித்தியத்தை உள்ளார்ந்து அனுபவிக்க தேவி உபாசனா மண்டலம் அமைக்கப்படுகிறது. ஸ்ரீமத் தேவி மகாத்மியம், லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தர்ய லஹரி உள்ளிட்ட மகத்தான கிரந்தங்களை ஆழமாக கற்று பாராயணம் செய்யும் ஒரு ஆன்மீக தீர்த்த சேவையாக இவ்விடம் திகழும். இயற்கையோடு இணைந்து உருவாக்கப்படும் தியான மண்டபங்கள் குஹாசிரம திட்டம் என்ற கருத்தின் அடிப்படையில் ஒலி மௌனத்தின் வழியாக ஆத்மாவில் தேவியை அனுபவிக்கச் செய்யும் சாந்தியின் சமாதான மண்டபங்களாக அமையும். பஞ்சபூதங்களின் சமநிலையால் இங்கு மனம் இயல்பாகவே நிசப்தமாகிறது. வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள், தந்திர சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் ஆகிய அனைத்தையும் கற்பிக்கும் ஆன்மீக பாடசாலைகளும் ஆராய்ச்சி மையங்களும் குரு சிஷ்ய பரம்பரையில் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும் நவீன ஆசிரமங்களாக இங்கு உருவாகும். அன்னையின் தரிசனத்தில் சேவையே பக்தியின் உச்சமான வடிவமாகும். அதனால் சேவா கிராமம், அன்னதானம், மருத்துவ சேவை, கல்வி உதவி, அனாதை மற்றும் முதியோர் பராமரிப்பு போன்ற செயல்களால் சமூகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திவ்ய சேவை மையமாக விளங்கும். கலையும் பக்தியும் ஒன்றிணையும் சத்சங்க இசை நடன மண்டபம், ஆன்மீக பாராயணங்களும் சத்சங்கங்களும் மூலம் ஒரு பண்பாடு மறுமலர்ச்சியை உருவாக்கும். ஆகம சாஸ்திர விதிகளின்படி அமைக்கப்படும் யஜ்ஞவேதியும் ஹோம மண்டபமும் தினம்தோறும் நடைபெறும் மகா சண்டிகா ஹோமத்தின் மூலம் இந்த ஆலய நகரத்தை அன்னையின் ஜாகரூக சைதன்யத்தால் பரிசுத்தமாக்கும். புக்தியும் முக்தியும் அன்னையின் கருணையால் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அன்னதான மண்டபம் தரிசனத்தோடு இணைந்த தேவி ஆராதனையாக மாறும். இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்றிணையும் ஆன்மீக இயற்கை மண்டலம் தேவ விருட்சங்களும் ஔஷத செடிகளும் நிரம்பிய ஒரு புனித வனமாக உருவாகும். இயற்கையை பாதுகாப்பதும் தேவியை ஆராதிப்பதும் சமமே என்ற சத்தியம் இங்கு உயிர்ப்புடன் நிலைக்கும். ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவி ஆலய டவுன்ஷிப்பும் அங்குள்ள வாழ்க்கை முறைகளும் தர்மத்தை கற்கவும் தர்மத்தை பாதுகாக்கவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திவ்ய பூமியாக இன்றைய காலத்தை கடந்து வரும் கால தலைமுறைகளுக்காக பக்தி, சக்தி, ஞானம், சேவை ஆகியவை ஒன்றாக பாயும் ஒரு சாஸ்வத ஆசிரமமாக என்றென்றும் நிலைத்திருக்கும். அன்னையின் திருப்பாதங்களில் பிரார்த்தனையுடன் சமர்ப்பிக்கப்படும் இந்த திவ்ய திட்டமே ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவி ஆலய டவுன்ஷிப். 2026 பிப்ரவரி 27 முதல் ஜூன் 14 வரை 1201 ஆண்டு மாசி 15 முதல் வைகாசி
வைகாசி 31 வரை ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி ஆலயத்தில் தொடர்ந்து 108 நாட்கள் நடைபெறும் அஷ்டோத்தர சததினீய அகண்ட ஸ்ரீ சண்டிகா சாக்தேய மகாயஜ்ஞமும் தேவி தத்துவத்தின் ஜீவ பிரபாகத்தையே பூமியில் சாட்சாத்கரிக்கும் ஒரு மகா திவ்ய அனுஷ்டானமாகும். ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவி ஆலய டவுன்ஷிப் நிர்மாணத்தின் முன்னோடியாக சாக்தேய தாந்திரிக வித்தியின் பரமோன்னத ரூபமாக அமைந்த இந்த மகாயஜ்ஞம் தேவியின் அனந்த சக்தி, கருணை, அனுக்கிரகம் ஆகியவை பிரபஞ்சமெங்கும் பரவ செய்யும். அஞ்ஞானத்தை ஞானமாகவும், பயத்தை தைரியமாகவும், துக்கத்தை ஆனந்தமாகவும் மாற்றும் தேவி சைதன்யத்தின் மகா மந்திரமய யஜ்ஞமாகும். ஸ்ரீமத் தேவி மகாத்மியத்தில் வர்ணிக்கப்படும் 700 அதிசக்தி நிறைந்த மந்திரங்களால் 108 நாட்கள் தொடர்ந்து எரியும் யஜ்ஞாக்னியில் பக்தர்களின் துக்கங்களும் தோஷங்களும் அஞ்ஞானமும் ஞானாக்னியில் லயிக்கப்படுகின்றன. காலை நேரங்களில் அன்னையின் நாம ஜபத்துடன் யஜ்ஞவேதி விழி துறக்கிறது. விசேஷ அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம், பஞ்ச ஆராதனை, அதைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சண்டிகா ஹோமம், ஆவாகனம், ஆராதனை, அர்ப்பணம், ஆனந்தம் என்ற 4 பாதங்களின் மூலம் தேவியை பிரீதிப்படுத்தும் மிகுந்த சக்தி வாய்ந்த திவ்ய ஹோமம் இதுவாகும். ஹோமத்திற்கு பின்னர் மகா குருதி சமர்ப்பணம், மகா கலச சமர்ப்பணம், ஸ்ரீமத் தேவி மகாத்மிய பாராயணம், ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம சமூகார்ச்சனை, மகா குருதி பூஜை போன்ற அதிவிசேஷ வழிபாடுகளும் அன்னப்பிரசாதமும் நெய் சமர்ப்பணமும் பக்தர்களுக்காக தினமும் பக்தியுடன் நடைபெறும். இந்த 108 நாட்கள் முழுவதும் தேவியின் உக்ர சௌமிய சண்டிகா பாவம் பக்தர்களுக்கு ஆத்மசுத்தி, ரட்சை, தெய்வீக பலம் ஆகியவற்றை அருளுகிறது. 108 என்ற எண் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்ற திரிகால தத்துவத்தின் பூர்ண சக்கரமாகும். ஒரு நாள் சமர்ப்பணம் தேவியை தொடும். 108 நாள் சமர்ப்பணம் தேவியை வாழ்க்கையில் நிலைநிறுத்தும் என்பதே ஆழ்ந்த நம்பிக்கை. பக்தர்களின் பிரார்த்தனைகளே அக்னியாக மாறும் இந்த மகா யஜ்ஞத்தில் ஒவ்வொரு நாளும் எரியும் ஹோமாக்னியில் ஒவ்வொருவரின் சங்கல்பமும் நாமமும் சமர்ப்பிக்கப்படும் வகையில் அனைத்து பக்தர்களுக்கும் இங்கு சமர்ப்பண வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 108 நாட்கள் முழுவதும் அகண்ட ஹோம சமர்ப்பணம் செய்ய விரும்புவோருக்கு முழு 108 நாள் ஹோம சமர்ப்பணவும், அதன் பாதியான 54 நாள் ஹோம சமர்ப்பணவும் மிகுந்த விசேஷமாகும். மேலும் 91, 81, 71 முதல் 11, 9, 7, 5, 3 என்ற வகைகளில் ஒரு நாள் ஹோம சமர்ப்பணம் கூட ஒவ்வொரு பக்தரின் சக்திக்கும் விருப்பத்திற்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ற வகையில் ஸ்ரீ சண்டிகா சாக்தேய மகா யஜ்ஞ வேதியில் சமர்ப்பிக்கலாம். அதனுடன் தொடர்புடைய ஸ்ரீ நவாக்ஷரி மந்திரார்ச்சனை, ஸ்ரீ குருதி புஷ்பாஞ்சலி போன்ற வழிபாடுகளையும் இங்கு சமர்ப்பிக்கலாம். 108 நாட்கள் தொடர்ந்து தேவியின் நாமம் அந்த திவ்ய யஜ்ஞாக்னியில் லயிக்கும் போது பக்தர்களின் வாழ்க்கையிலுள்ள தடைகள் பஸ்மமாக மாறி அனுக்கிரகம் தீப்தியாக உயர்ந்து நிற்கும் ஒரு திவ்ய யாத்திரையே ஸ்ரீ சண்டிகா சாக்தேய மகா யஜ்ஞமாகும். ஸ்ரீ துர்கா தேவியின் உக்ர ரூபமான சண்டிகா பாவம் அனைத்து தீமைகளையும் நாசம் செய்யும் சக்தியாகும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோருக்கு தமது சக்திகளை அளித்த ஆதிபராசக்தியின் சுரூபமே சண்டிகா தேவியாகும். இந்த மகா யஜ்ஞத்தின் திவ்ய பலன்கள் கர்மதோஷ நிவாரணம், கிரகதோஷ நிவாரணம், திருஷ்டி தோஷ நிவாரணம், குடும்பக்ஷேமம், ஆரோக்கிய மேம்பாடு, சம்பல் சமிருத்தி, தொழில் முன்னேற்றம், சந்தான லாபம், மனசாந்தி, ஆத்ம விஸ்வாசம், சர்வரோக நிவாரணம், சர்வ விக்ன நாசனம் என்பவையாகும். அதற்கு மேலாக உலக சாந்திக்கும் பிரபஞ்ச க்ஷேமத்திற்கும் மனிதர்களும் அனைத்து சராசரங்களும் தேவி சைதன்யத்தில் விழிப்படையவும் நடக்கும் ஒரு மகாயஜ்ஞம் இதுவாகும். மகாயஜ்ஞ வேதியில் முக்கியமான சமர்ப்பணங்களாக நெய், தேன், சர்க்கரை, தேங்காய், மலர்கள், சிவப்பு பட்டு, பட்டுப்புடவை, மஞ்சள், குங்குமம், கற்பூரம், சந்தனத்திரி, பன்னீர் ஆகியவற்றையும் அன்னப்பிரசாதத்திற்கான தானங்களையும் பக்தர்கள் ஆலயத்தில் சமர்ப்பிக்கலாம். அன்னையின் தெய்வீக ஆജ്ഞையின்படி நிர்மாணிக்கப்படவுள்ள ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவி ஆலய டவுன்ஷிப்பின் ஆரம்ப காரியங்களின் ஒரு பகுதியாகவே
இந்த அஷ்டோத்தர சததினிய அகண்ட ஸ்ரீ சண்டிகா சாக்தேய மகாயஜ்ஞம் ஆலயத்தில் நடைபெறுகிறது. அன்னையின் இந்த தெய்வீக தௌத்தியம் சாட்சாத்கரிக்க அனைத்து பக்தர்களும் தங்கள் மனம், உடல், திறன் அனைத்தையும் அர்ப்பணித்து பல்வேறு சமர்ப்பணங்களை செய்ய வேண்டும் என இந்த தருணத்தில் அன்னையின் நாமத்தில் பக்தியுடன் வேண்டிக் கொள்கிறோம். உலகமெங்கும் மகாசக்தியின் பிரகாசமும் சாந்தியும் பாதுகாப்பும் பரவச் செய்யும் ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவியின் திருவுள்ளப்படி நடைபெறும் இந்த மகா யஜ்ஞத்தில் அனைத்து பக்தர்களையும் தேவியின் நாமத்தில் பக்திபூர்வமாக அழைக்கிறோம். ஓம் ஸ்ரீ மகாகாளி மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி ஐக்கியரூபேண ஓம் ஸ்ரீ மகாசக்தி த்ரயேஸ்வர்யை நமஹ. பெரிய எழுத்துகளிலும் சொற்கள் தெளிவாக பிரிக்கப்படும் ஒவ்வொரு நாமங்களும் தனித்தனியாக விளங்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளதால் வயது வேறுபாடின்றி அனைவரும் எந்த தவறுமின்றி பாராயணம் செய்ய உதவும் ஒரு திவ்ய கிரந்தமே ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி உபாசனா சம்ஹிதை ஆகும். ஸ்ரீமத் தேவி மகாத்மியம், ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், ஸ்ரீ சௌந்தர்யலஹரி, ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தவம், ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம், ஸ்ரீ மகா சரஸ்வதி அஷ்டகம் எனும் மகத்தான 7 தேவி கீர்த்தனைகள் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் அபூர்வமான ஆன்மீக செல்வமாக இந்த கிரந்தம் திகழ்கிறது. மேலும் ஆச்சாரியர் ஸ்ரீ ரிஷி அம்பாட்ஜி அவர்களின் தலைமையில் வேதங்கள், உபனிஷத்துக்கள், புராணங்கள் உள்ளிட்ட பல திவ்ய கிரந்தங்களின் அர்த்த வியாக்கியானத்துடன் கூடிய ஆழமான ஆன்மீக கல்வியும் இங்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கிரந்தத்தை பெறவும் பக்தர்களை ஆன்மீக உயர்வுக்கு வழிநடத்தும் இந்த முழுமையான கல்வி யஜ்ஞத்தில் பங்கேற்கவும் விரும்புவோர் ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவி ஆலய ட்ரஸ்டை தொடர்பு கொள்ளலாம். இந்த மகத்தான ஆன்மீக பயணத்திற்கு அனைத்து பக்தர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஓம் ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரியை நமஹ. ஸ்ரீ மகாசக்தி திரையேஸ்வரி தேவி ஆலய ட்ரஸ்ட், சஹிருதயா ரோட், புதிய காவு, திருப்பூணித்துறை, எர்ணாகுளம், கேரளா. வெப்சைட் www.shaktitrayam.com. இமெயில் trayeshwaridevitemple@gmail.com. phone 04844518 249. mobile 98460 53100.